தானக்கினை பொறுத்த மாட்டில் முஸ்லிம் சமூகத்தின் மீது பெந்த புண்ணில் வேல் பாய்ச்சிற பேச்சு தான் அவர் அந்த பார்லிமெண்ட்ல பேசு. தமிழ் சமூகம் சொல்றார்கள் அவரே காளி கோவிலை இடித்தன்னு சொன்னார், அதை பற்றி நீங்கள் போலீஸ்ல முறைப்பாடு செய்து விசாரணை செய்ய வேண்டும் சொல்றார்கள். வீரமுனையிலே விளைவு கட்ட விடுறாங்க இல்லை சொல்றார்கள். ஆனால் இப்படியான எங்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பல தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் என்ன காரணம் என்றா இந்த நாட்டில் முஸ்லிம்களை கிட்டத்தட்ட சார் அந்த 1921ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் போன்று இந்த கருத்தியல் ரீதியாக முஸ்லீம்களை மடக்கலாம் என்று அவர் நினைப்பது தவறு. ஏனென்றால் இப்பொழுது இருக்கின்ற முஸ்லீம் சமுதாயம் வேறு, 40-50களுக்கு முன்பு இருந்த முஸ்லீம் சமுதாயம் வேறு. குறிப்பாக இந்த பிரச்சினை கல்முனை இந்த ஆஸ்பத்திரி பிரச்சினை வந்தது வெறுமனே முஸ்லிம் தரப்பினால் அல்லது முஸ்லிம் அரசியல் தலைமையினால் அல்லது முஸ்லிம் ஒரு குழுவினால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அல்ல. சுகாதார அமைச்சர் சொல்லுகின்றார், இந்த நாட்டில் 90,000 அப்ளிகேஷன் வந்தால் 1200 பேர் நீங்கள் கேள்வி கேட்ட பொழுது அதைத்தான் பதிலாக சொன்னார். நான் தொழில் வழங்கி இருந்தேன், அதில் 9 பிள்ளைகள் வடக்கு ஆஸ்பத்திரிக்கு நியமனம் பெற்றார்கள். அந்த நியமன கடிதத்தை அங்கு அந்த பிள்ளைகள் ஆராய்ந்து எடுத்து சென்ற பொழுது அவர்களுக்கு சீருடை நிபந்தனை விதிக்கப்படுகின்றது. யாரால் விதிக்கப்படுகின்றது? இதில் தான் சாணக்கியன் முழுமையான ஒரு பொய் பரப்புரையை இந்த நாட்டில் விதைக்கின்றார். அங்கிருக்கின்ற டைரக்டர் சூனன், உதவி டைரக்டர் ராஜேந்திரன், டாக்டர் போன்றவர்களால் அந்த நிபந்தனை விதிக்கப்படுகின்றது. டாக்டர் சுகுணன் இருக்கவே இல்லையே. சுகுணன் அதே காம்பவுண்ட், அதே அந்த வளவுக்குள் தான் அவர் ஓய்வில் இருந்தார். ஆனால் தொலைபேசி ஊடான கம்யூனிகேஷனில் இருந்தார். டிப்யூட்டி டைரக்டர் வைத்தியசாலையில் இருந்தார் என்று சொல்லப்படக்கூடிய விடயத்தில் உண்மை இல்லையா? வைத்தியசாலையில் இருந்தாலும் அல்லது குவார்டர்ஸில் இருந்தாலும் அவருடன் தொடர்பாளர் கோமாவில் அவர் இருக்கவில்லை. அதாவது வாய் பேசக்கூடிய, எழுந்து பேசக்கூடிய நிலைமை தான் அவர் இருந்தார். என்றால் அவர் பர்த்டேக்கு அதே வைத்தியசாலை அவருடைய அலுவலகத்தில் கேக் வெட்டி சென்ற புகைப்படங்கள் மீடியாக்களில் வந்தது. இப்போ அதுகளில் மெயின் சப்ஜெக்ட். இப்பொழுது இந்த சாணக்கியன் அவர்கள் சொன்ன அவருடைய அந்த கருத்தியலுக்கு என்னுடைய பதில் என்னவென்றால், சோரர் 9 பிள்ளைகள் நியமனம் பெற்று போகின்றது. இவர் சொல்ற சர்க்குலர் அரசாங்கம் போட்டிருக்கின்றது. எனவே அந்த சர்க்குலர் படி அவங்க அந்த சீருடையில் தான் வர வேண்டும். அது எங்களுடைய நிர்வாகத்துடைய பிள்ளை அல்ல, சூனனுடைய பிள்ளை அல்ல, அங்கே இருக்கின்ற அபிவிருத்தி குழுவுடைய பிள்ளை அல்ல. இது அரசாங்கத்தில் முஸ்லீம் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சேர்க்கலை உருவாக்கி இருக்க வேண்டும். இது எங்களுடைய பிள்ளைகள். இதில் உள்ள என்னுடைய ஆர்கியூமெண்ட் என்னவென்று, அரசாங்கம் இந்த பிள்ளைகளுக்கு இங்கு மட்டுமல்ல, நாட்டில் 1200 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டது. எங்கும் மேலதிகமாக அந்தந்த ஹாஸ்பிட்டல் டிரெக்டர்மாருக்கோ அல்ல டிஎம்ஓக்கோ அல்ல எம்எஸ்க்கோ கடிதம் அனுப்பவில்லை. நீங்கள் கட்டாயம் சீருடை விடயத்தை பின்பற்ற இந்த புது உத்தியோகத்தர்களுக்கு அறிவுறுத்துங்கள் என்று எந்த மேலதிக கடிதம் அனுப்பவில்லை, எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கவில்லை. என்னை பொறுத்த மாட்டில் இலங்கையில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட சுகாதார நிலையங்கள், ஆஸ்பத்திரிகள் இருக்கலாம். ஆனால் எங்கும் எந்த ஒரு டைரக்டரும் எந்த ஒரு டிஎம்ஓவும் அங்கு போன பிள்ளைகளிடம் சீருடை பற்றி எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை. ஆனால் இங்கு மட்டும் சீருடை வர வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தது சுகாதார அமைச்சு அல்ல. தெளிவாக இருங்கள் சௌரவமானவர். இல்லை, நேற்றைய தினம் உங்களுடைய பழைய கட்சியின் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர் அவர்கள் சொல்கிறார்கள், இது சுகுணன், அதாவது அந்த வைத்தியசாலையின் டிரெக்டருடைய கையொப்பத்தோடு வந்திருந்தாலும் கூட இது அரசாங்கத்துடைய தீர்மானம் என்று. அதனை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். இந்த விடயம் அந்த இந்த சம்பவம் எப்படி என்றால் நாங்கள் பார்க்கலாம், உருவாக்கியவர்கள் யார்? அரசாங்கம் சீருடைய கட்ட அணியுங்கள் என்று அப்படி என்று அஷ்ரப் நாவத் வைத்தியசாலைக்கு அவங்க அந்த பிள்ளைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன் டிரான்ஸ்ஃபர் பண்ணு? அங்கே சீருடைய அங்கே போடுறதுக்கு அனுமதி இருக்கின்ற அடிப்படையில் தான் அனுப்புகிறாங்க. இங்கே இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இவங்க ஒரு சண்டித்தனத்தில் இந்த ஹாஸ்பிட்டலை வச்சிருக்காங்க. இது பிரச்சனை கூடுனா இது ஒரு அம்பாறை மாவட்டத்தில் கர்த்தால்களும் கடையடைப்புகளும் டயரரிப்புகளும் வரும் என்று அங்கு இருக்கிற உளவுத்துறை சொன்னதுனால்தான் அரசாங்கம் இந்த பிரச்சனை பூதாரமாக இருப்பதற்கு ஒரு தற்காலிக தீர்வை கொடுத்திருக்கின்றது. அதை நாங்கள் முழுமையாக ஏற்கவில்லை. இது அரசாங்கத்தில் இது ஒரு 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 கையாளத்தனம் என்று நான் சொல்லுவேன். சுமந்திரனும் சாணக்கியனும் இதை டைவர்ட் பண்ணுறது, இது இதில் எந்த தவறும் இல்லை. நாங்கள் அப்பாவிகள், டாக்டர் சூனன் அப்பாவி. இது அரசாங்கம் சர்க்குலர் நியமிக்கல, இதை முஸ்லிம் எம்பிமார் அதை பார்க்கணும் என்று சொல்கிற விஷயம் இருக்குது. அதில் நான் உடன்பாடு. நீங்கள் சட்டத்தில் தான் ஒரு ஜனநாயக சட்டத்தில்
யாரே சுமந்திரன் அவர்கள். அவர் சூனன் சரியா செஞ்சிருக்கா, இது செஞ்சு அப்போ ஏன் மற்ற ஹாஸ்பிட்டல் டைரக்டர் மாதிரியே சொல்லலை? ஏன் இன்னும் எங்களோட அம்பாறையில் 100% சிங்கள மக்கள் வேலை செய்கின்ற ஆஸ்பத்திரியில் முஸ்லீம் சிற்றூழியர்கள் தலை மூடி வேலை செய்கின்றார்கள். அதே போன்ற நாட்டில் எத்தனை ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறார். இப்பொழுது இங்கு செய்யப்பட்ட விடயம், அரசாங்கமும் சூனனுக்கு பெக்ஸ் அனுப்பவில்லை, நீங்கள் இவர்களை அனுமதித்தால், சீருடையின்றி அனுமதித்தால் உங்களுடைய வேலையை உங்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம் என்று கடை அனுப்பவில்லை. இது பச்சை இனவாதம். இந்த இனவாதத்திலே பின்னணி சம்பந்தமாக நான் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றேன். ஜனாதிபதிக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் நல்ல பேர் இருக்கின்றது. எனவே ஜனாதிபதிக்கு உடைய அந்த பேருக்கு களங்கம் விளைவிப்பதற்காக சூனன் அவர்களை மொசாட் போன்ற சக்திகள் பயன்படுத்தியிருக்கின்றதா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்பதை பற்றி நான் பேசியிருந்தேன். அது சம்பந்தமாக சீனியர் பல முஸ்லிம் கட்சி தலைவர்கள் கூட சில இடங்களை சந்தித்த போது அதில் சில சீரியஸான விடயம் இருக்கு என்பதை என்னோட பேசியிருந்தார்.